உனக்கு இந்த வீட்டோட கட்டுப்பாடு என்னன்னு தெரியும் தானே? அவன் அப்படி சொன்னானா நீ இவகிட்ட தண்ணி எடுத்துட்டு போய் ஊத்த சொல்லாம அவன் கையை பிடிக்கிறதுக்கு உனக்கே அப்படி அதிகாரம் கொடுத்தது? தபர், அவன் என் பையன். அவனாலதான் என் வாழ்க்கையிலையும் அரசியல்லையும் நான் பெரிய உயரத்துக்கு போகிறேன். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஆம்பளைங்க என்ன சொன்னாலும் அதை பொம்பளைங்க பண்ணணும். ஏன் அந்த வேலைக்காரி இந்துவியே ஒரு நாள் ராத்திரி முழுக்க தண்ணி பிடிச்சி ஊற்றி சொன்னதை மறந்துட்டீங்களா? இல்லைங்க, சித்ரா வயசு பொண்ணு, நாளைக்கு இன்னொரு வீட்டுக்கு வாழ போறவ. அவளை கை நீட்டி அடிச்சு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் தடுத்தேன். அவன் கைய பிடிச்சி தடுத்ததே தப்புன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப நீ என்னையே ஏத்து பேசுறியா? எவ்வளவு தைரியம் உனக்கு? சித்ரா, இப்ப பரவாயில்லையாம்மா? பயப்படாத, அம்மா உன் கூட இருக்கேன், சரியா? அம்மா கவலைப்படாதீங்கம்மா, எனக்கு ஒன்றும் இல்லை. அப்பா உங்களை திரும்ப அடிக்க கூடாதுன்னு தான் ஃபிக்ஸ் வந்த மாதிரி நடிச்சேன். கேடி, நாங்களே உங்களுக்கு உண்மையிலேயே ஃபிட்ஸ் வந்துச்சோன்னு பயந்தே போயிட்டோம். சித்தி, எனக்கு ஒன்றும் இல்லை. இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஏண்டி என்கிட்டே நடிச்சு ஏமாத்த பாக்குறியா? இதெல்லாம் பார்த்து ஏமாறதுக்கு நான் என்ன முட்டாளா? நேத்து என்னடானா உங்க அம்மா என்ன ஏத்தி பேசுறா, இன்னைக்கு என்னடானா நீ என்ன ஏமாத்தலான்னு பாக்குற. ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கெல்லாம் இந்த தைரியம் எப்படி வந்துச்சு? இதுக்கு முன்னாடி எல்லாம் இப்படி நடந்ததே இல்லையே. அப்போ நீங்க எல்லாம் இப்படி மாறினதுக்கு காரணம் அந்த இந்து. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, 3 பேரும் ஆளுக்கு ஒரு குடத்தை எடுத்துட்டு போய் கீழே சம்பிள் இருந்து தண்ணி எடுத்து மேல டேங்க்ல கொண்டு போய் ஊத்துறீங்க. நான் இன்னும் 1 மணி நேரத்தில் திரும்ப இருப்பேன். அப்போ டேங்க் ஃபுல்லா நிரம்பி இருக்கும். ஒருவேளை அந்த டேங்க் நிரம்பாம இருந்தாலோ, அந்த 1 மணி நேரத்துல நீங்க தண்ணி எடுக்காம நீங்க சும்மா இருக்கிறத நான் பார்த்தாலோ, அடுத்த 1 வாரத்துக்கு நீங்க தான் டேங்க்ல தண்ணி எடுத்து ஊற்றணும். இதுதான் உங்களுக்கு கொடுக்குற தண்டனை. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, கரெக்டா சொல்றேன். ஃபோன் பண்றா மாப்ள, இவ்வளோ நடந்திருக்கு. நான் இப்போ ஃபோன் பண்ணி அவளுக்கு என்னன்றா பேசுறது? இங்க பார், சிஸ்டர் வேணும்னு நினைக்கிறல, அப்ப நீ தான் ஃபோன் பண்ணி பேசணும். ஏற்கனவே நீ உங்க அப்பா காப்பாத்துனதுல உன் மேல இருக்க கோலம் கொஞ்சம் தணிஞ்சுதான் இருக்கு. என்ன அந்த மெசேஜ் மட்டும் தான் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாங்க. இங்க பாரு, நீ ஃபோன் பண்ணி உன் மனசுல என்ன இருக்கோ அதை சொல்லி பேசு. சிஸ்டர் ரொம்ப நல்லவங்கடா, சொன்னா புரிஞ்சுப்பாங்க. பேசுடா. இந்த விஷயத்துல ரொம்ப யோசிக்காதடா. இந்தா பேசு பேசு, போய் பேசு போ. பாண்டி என்னோட போன்ல இருந்து மெசேஜ் வந்ததா சொன்னான். சத்தியமா நான் உனக்கு எந்த மெசேஜும் அனுப்பல. அதே மாதிரி நீ எனக்கு ஃபோன் பண்ணது எனக்கு தெரியவே தெரியாது. என்
போன்ல இருந்து யார் அந்த மெசேஜ் அனுப்புனதுன்னு கூட எனக்கு தெரியல. என்னோட போன்ல எல்லா மெசேஜும் டெலீட் ஆயிருக்கு. உன் மேல எந்த கோபமோ வெறுப்போ கிடையாது. உங்க அப்பா ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தப்போ ஒரு மனிதாபிமான அடிப்படையில தான் அவரை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனேன். அதை சாக்கா வச்சு திரும்பவும் என்கிட்ட வந்து ஒட்டிக்கலாம்னு நினைச்சு இப்படி எனக்கு ஃபோன் பண்ணாது. சொல்ல போனா உன்னைய எப்பவுமே என்னால வெறுக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச உன்னோட விஷயத்துல நான் பண்ணது 2 தப்பு தான். ஒண்ணு, உன் சம்மதம் இல்லாம உன் கழுத்துல அன்னைக்கு நான் தாலி கட்டினது. இந்த ஒரு விஷயத்துல நீங்க சொல்றதை என்னால கேட்க முடியாதுங்க. ஓகே, இன்னும் என் மேல இருக்கிற கோபம் உனக்கு குறையில்லைன்னு நினைக்கிறேன். நீ சொல்ற மாதிரி நான் ஒரு அடியாள் தானே. எனக்கு அடிக்கிறத தவிர வேற எதுவும் தெரியாது. சின்ன வயசுல இருந்து இப்படி முரடனாவே வாழ்ந்துட்டேன். அந்த மாதிரி ஒரு பொண்ணு என் வாழ்க்கையில வந்தது எவ்வளவு பெரிய விஷயம்னு எனக்கு இப்பதான் புரியுது. ஆனா நான் தான் அதோட அருமை தெரியாம உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். உனக்கு எப்ப என்கிட்ட பேசணும் தோணுதோ அப்ப கூப்பிடு, நான் வெயிட் பண்றேன். மாப்ள, அக்கா எங்க? ஆமா மாப்ள, தீபா வரலையா? அவ கொஞ்சம் வேலையா வீட்ல இருக்கா மாமா. இந்து, உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். கொஞ்சம் வெளியே வரீங்களா? அப்பா அப்பா நீங்க படுங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். படுங்கப்பா. என்னடா அது? ஏதோ முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்திருக்க. மாப்பிள, இந்துவும் மாமனா ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. டேய் வாடா போலாம். போகலாமா? நீ பாரு மாப்பிள, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் சிஸ்டர் நீங்கள் இப்படியே இருக்க போறீங்க? எது வந்தாலும் போய் சிஸ்டர்கிட்ட போய் பேசு.